ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ரொம்பவே எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க கார்த்திகேயனை பற்றி. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திகேயனை நாங்கள் விசாரிச்சோன்றாங்க. எல்லாருமே கார்த்திகேயனை நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்றாங்க. பழனிமி ஆமாம் மச்சா, நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்லிட்டு இருக்காங்கன்றாங்க. பையன் ரொம்ப பொறுப்பான பையனாக இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல செந்திலும் கதிர விசாரிச்சதுல அந்த பையன் இந்த மாதிரி எல்லாருக்குமே எடுத்த உடனே அட்வைஸ் தான் பண்ணுறான் அப்படின்ட்டு நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. டே என்ன அட்வைஸ் பண்ண என்ன தப்பான்றாங்க. அவன் ஒரு நல்ல விஷயத்த சொல்றான், அதோட தப்பு கிடையாதுன்றாங்க. அதை விட்டுட்டு சும்மா அந்த பையன் இதை வச்சு அவன் கெட்டவன்றதை நீங்க சொல்ல போறீங்களான்றாங்க. அப்பா நாங்க அப்படி சொல்ல வரலப்பா அப்படின்ற மாதிரி கதிர் சொல்றாங்க. வேற எப்படி சொல்ல வரீங்கன்றாங்க. இங்க பாருங்கடா, சும்மா தேவையில்லாம இதான் ஒரு காரணம் வச்சுட்டு அவனை தேவையில்லாம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களான்றாங்க. அப்பா அப்படி நாங்க சொல்ல வரலன்றாங்க. வேற எப்படி சொல்ல வரீங்கன்றாங்க. இங்க பாரு, மொத்தத்துல அந்த பையன் நல்ல பையன்றது நீங்க விசாரிச்சதுல தெரிய வந்துச்சான்றாங்க. ஆம்பா நல்ல பையனான்றாங்க. அப்போதான் அந்த பையனுக்கும் கண்டிப்பா நம்ம அரசிக்கும் முடிவு பண்ணிட்டேன் நான்ன்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, நான் முடிவு பண்ணிட்டு தான் இந்த விஷயத்த பத்தியே சொல்றேன்றாங்க. ரொம்ப தங்கமான பையன்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையனை நம்ம எந்த காரணத்தை கொண்டு விட்டுறவே கூடாதுன்றாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பசங்க எல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ன்றாங்க. குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அந்த பையன் நிறையவே உழைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு இதா இருக்குடான்றாங்க. குடும்பத்தை அந்த அளவுக்கு பார்த்துக்கும் போது அரசி அவன் நல்லா பார்த்துக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லுன்றாங்க. கண்டிப்பா அரசியை நல்லா பார்த்துப்பான். சீக்கிரமே அந்த பையனுக்கு அரசிக்கும் பேசி வைக்கிறதா நல்லதுன்றாங்க. சரிங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரி செய்யலான்றாங்க. உண்மையில அந்த பையன் நல்ல பையனா தான் இருக்கான்ற மாதிரி சரவணா சொல்றாங்க. விசாரிச்ச இடத்துல நம்பிக்கையா நீங்க கொடுக்கலான்ற மாதிரி தான் சொல்றாங்கன்னு. பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் நல்ல விதமா சொல்லியிருக்காங்கன்ட்டு. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.